ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம மேக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்ஏபி ஆப்பில் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து SC11 என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட் நமக்கு இதில் வந்து டேட்டா டைப் எப்படி எலமெண்ட் மேக் பண்ணுவோமோ அது டேட்டா டைப்பு. நான் வந்து இதில் YSTRU அப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒய் ஸ்ட்ரக்சர் YSTRU இதை கிரியேட் கொடுக்குறேன். ஆல்ரெடி இருக்கா? ஓகே, OSTMARSTR அப்படி கொடுக்குறேன். இப்போ இதை நான் கிரியேட் கொடுக்குறேன். இதில் வந்து ஸ்ட்ரக்சருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, அதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரக்சர்னால் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, அட்ரஸ் ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த அட்ரஸ்ங்கிற ஃபீல்டுக்குள்ளே வந்து மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கம்பெனியை பொறுத்த வரைக்குமே அவங்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயோட அட்ரஸுக்கு டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், அதுக்கப்புறம் வில்லேஜா தாலுக்கா நேம், அந்த மாதிரி ஓவராலாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லா எம்ப்ளாயருக்குமே ஸ்ட்ரக்சர் வந்து போடுவாங்க. ஓகே, அதனால இப்போ இதில் வந்து ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் காம்பனன்ட் டைப் என்ன சொல்லுவேன், டோர் நம்பர், அடுத்தது ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் சிட்டி நேம், ஸ்ட்ரீட், சிட்டி, கண்ட்ரி, பின்கோட். ஓகே, பின்கோட். பேசிக்காக இது இன்னும் போனால் ஃபோன் நம்பர் போகும், நம்ம ஒன்றா போய்கிட்டே இருக்கும். பட் நம்ம அந்தளவுக்கு ரொம்ப போக வேண்டாம், பேசிக்காக இதுதான். ஓகே, இவ்வளோ போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து காம்பனன்ட் டைப் கொடுக்கணும். ஓகே, ஸ்ட்ரக்சரும் சரி அதேமாதிரி டேபிளும். ஓகே, ரெண்டுத்துக்குமே ப்ரீடிஃபைன் டைப்னு இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு கேரக்டரோ நம்பரோ போட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து எலமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இது எலமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எலமெண்ட் தான் போட போகிறேன். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா, அதாவது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து இதில் கண்ட்ரி, இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் இந்தியன் இல்லாமல் ஐஎன் மட்டும் இருக்கும். அந்த ஐஎன் மட்டும் நீங்கள் போனோட போடலாம். பட் நீங்கள் வந்து அதுக்கு வந்து இதில் எப்படி பண்ணணும்னா, இன்பில்டாக ஒரு சில டேட்டா எலமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்லி கண்ட்ரிக்கு மட்டும், ஒன்லி பின்கோடுக்கு மட்டும், ஒன்லி மொபைல் நம்பர் மட்டும் இருக்கும். அது போட்டாலும் கூட ஓகே சப்போர்ட் ஆகும். நான் போடுறதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் சேவ், செக், enhance பண்ணிட்டு செக் ஆக்டிவேட். ஓகே, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி, கண்ட்ரி, பின்கோட் இதெல்லாம் இருக்கா. இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணிட்டோம். நேம் மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் வந்தீங்கன்னா இதில் வந்து டேட்டா டேபிள் நம்ம ஆல்ரெடி மேக் பண்ண ஒரு டேபிள் இருக்குது. அது ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த இடத்துல .include இன்க்ளூட் சொல்லிட்டு அதில் அந்த ஸ்ட்ரக்சர் நேமை போட்டுட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிடும் ஓவரால். ஓகே, இப்போ நம்ம கொடுத்த மாதிரி டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, சிட்டி, கண்ட்ரி எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். சேவ், செக், ஆக்டிவேட். ஓகே, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதே மாதிரி யூட்டிலிட்டிஸ் போய் டேபிள் கண்டென்ட்ஸ் கிரியேட்டிவிட்டிஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவரால் ஆகும். நம்ம ஜஸ்ட் திருப்பி இது ஒவ்வொரு இது நம்ம டைப் பண்ணி கிரியேட் பண்ணணும். ஓகே, சாம்பிளுக்கு நான் டேட்டா கிரியேட் பண்ணுறேன்.
கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். database created. கொடுத்து டீடைல்ஸ் பார்ப்போமா? ஓகே, ஷோ ஆகுது. ஓகே, இதில் நல் டீடைல்ஸ் நம்ம அப்போ தான் கொடுத்தது. பட் நம்ம வந்து இப்போ தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் நல்ல வரும். ஓகே, அண்ட் கிட்ட முடிஞ்சுது. ஓகே, ஸ்ட்ரக்சர் தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் இது கூட நம்ம ஆடும் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.